நாட்டின் கல்வித்துறையில் சில மாற்றங்களை மேற்கொண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அதன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செய்தார். அதில் ஆரம்ப கல்வியில் சேரும் மாணவர்களின் புதிய வயது மாற்றம் மற்றும் 4ஆம் வகுப்பில் புதிய சோதனையை அறிமுகப்படுத்துவது ஆகியவையும் அடங்கும். மாணவர்களின் பருவ வளர்ச்சிக்கு ஏற்றதாக கருதப்படும் இம்மாற்றம் கல்வித்தரம் மற்றும் கற்றல் முறையில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் உட்பட அவர்களின் எதிர்கால முன்னேற்றங்களில் அதன் முக்கியத்துவம் குறித்தும் பகிர்ந்து கொள்கிறார் சைபஜயா பல்கலைக்கழகத்தின் சார்பு நிலை பேராசிரியர் டாக்டர் முனைவர் NS ராஜேந்திரன். அடுத்த ஆண்டு தொடங்கி பாலர் பள்ளியில் 5 வயதிலும் 1ஆம் வகுப்பில் 6 வயதிலும் மாணவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்ற பிரதமரின் அறிவிப்பு பலரின் கவனத்தை ஈர்த்தது. 6 வயது நிரம்பிய மாணவர்கள் 1ஆம் ஆண்டில் தங்களின் கல்வியை தொடர உடல் அளவிலும் உளவியல் அடிப்படையிலும் தயாராக இருப்பதை ஆய்வுகள் காட்டுவதை பேராசிரியர் டாக்டர் முனைவர் NS ராஜேந்திரன் சுட்டிக்காட்டினார். பல நாடுகள் இத்திட்டத்தை முன்னதாகவே அமல்படுத்த தொடங்கி இருக்கும் நிலையில் அதன் மூலம் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள பெற்றோர்களும் மாணவர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 6 வயது நிரம்பிய குழந்தைகள் உடல் கூறு அடிப்படையிலையும் உளவியல் அடிப்படையிலையும் கல்வி கற்க, அதாவது 1ஆம் ஆண்டு கல்வியினை தொடர தயாராக இருக்கின்றன என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இது நமக்கும் தெரியும். இது ஏற்கனவே பல நாடுகளில் அமலாக்கம் செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் 6 வயது நிரம்பிய குழந்தைகள் 1ஆம் ஆண்டில் சேர்ந்து நீண்ட காலமாகவே படித்து வருகின்றார்கள். ஆக இதனை செய்வதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதோடு இக்கொள்கையை செயல்படுத்துவது கட்டாயமில்லை என்றும் பிள்ளைகளின் தயார் நிலையை பொறுத்து பெற்றோர்கள் தங்கள் முடிவை எடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பது பள்ளி நிர்வாகத்தில் பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை பேராசிரியர் ராஜேந்திரன் கோடிக்காட்டினார். இதை பெற்றோர்களின் முடிவுக்கு விட்டுவிடுவது என்பது அமலாக்கத்திலே பள்ளி நிர்வாகத்திலே பல குழப்பங்களை ஏற்படுத்தும். காரணம், எத்தனை குழந்தைகள் அங்கு வரப்போகின்றார்கள், அவர்களுக்கான ஏற்பாடு, ஆசிரியர்களின் தயார் நிலை என்ற அடிப்படையில் பல்வேறு ஏற்பாடுகளை பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இதை படிப்படியாக அனைத்து குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டும். செய்தால் சிறப்பு என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன். 2013 முதல் 2025ஆம் ஆண்டு வரைக்குமான தேசிய கல்வி திட்டம் RPN கடந்த ஆண்டோடு நிறைவு பெற்ற நிலையில் 2026 முதல் 2035ஆம் ஆண்டு வரைக்குமான புதிய கல்வி திட்டத்தை நேற்று அறிமுகப்படுத்திய போது பிரதமர் அந்த அறிவிப்பையும் செய்திருந்தார். இதனிடையே இவ்வாண்டு தொடங்கி 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மைய மதிப்பீட்டு தேர்வு மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுவதை தாம் முழு மனதுடன் வரவேற்பதாக பேராசிரியர் டாக்டர் முனைவர் NS ராஜேந்திரன் கூறினார். ஏனென்று கேட்டால், இந்த 4 ஆண்டுகள் கல்வி கற்ற பிறகு மாணவர்களின் நிலையை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள் 5, 6ஆம் ஆண்டுகளில் மாணவர்களுக்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை வழங்குவதற்கும் குறைநீக்கல் போதனை கற்றல் கற்பித்து நடத்துவதற்கும் அவர்களை படிவம் 1க்கு செல்வதற்கு தயார் செய்வதற்கும் 2 ஆண்டுகள் இருக்கும். ஆகவே இந்த தேர்வு முடிவுகள் அது ஒரு நல்ல பயனாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் பெற்றோருடைய ஆதரவையும் நம்பிக்கையையும் பெறுவது பள்ளி நிர்வாகத்தின் முக்கிய கடப்பாடு என்பதால் எவ்வித பாராபட்சமின்றி வெளிப்படையாக மற்றும் நம்பகத்தன்மையுடன் பள்ளி அளவிலான மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். ஆக இது செய்வதற்கு எல்லா ஆசிரியர்களும் பயிற்சி பெற்றிருந்தாலும் கூட, அடிப்படை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தாலும் கூட, அவர்களுக்கு இந்த பள்ளி அளவிலான திட்டங்களை, பள்ளி அளவிலான மதிப்பீடுகளை, வகுப்பறை அளவிலான மதிப்பீடுகளை தொடர்ந்து செய்வதற்கும் இன்றைய நவீன முன்னெடுப்புகளுக்கு அடிப்படையிலே, நவீன தாக்கங்களுக்கு அடிப்படையிலே இந்த மதிப்பீடுகளை செய்வதற்கு, அவர்களை தயார் செய்வதற்கு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அதேவேளையில் மலாய் மொழி, ஆங்கிலம், அறிவியல் மற்றும் கணிதம் என 4 பாடங்களை உள்ளடக்கி மைய மதிப்பீட்டு தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.